நமக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்க முடியாது. சாமி கும்பிட்டு அப்படின்ட்டு போறோம். அப்படி கோவிலை பார்த்துட்டு அப்படி தினசரி ஓம் முருகா ஓம் முருகான்னு இத்தனை அலுவலர்களுக்கும் நடுவில் தினசரி ஓம் முருகா ஓம் முருகான்னு நோட்ல ஒரு நாளைக்கு 1000 தடவை வெளியிடுவாரான். கோவில் திருப்பணினா அசராம செய்வார், கொடுப்பார். அப்படி ஒரு நல்ல மனசை பார்க்கவே முடியாது. அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஆன்மீகத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக செம்மல். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ஸ்ரீ ஆலய தரிசனம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் காணப்போவது ஆன்மீக செம்மல் அருட்செல்வர் சூலூர் ஆர்விஎஸ் கல்வி சாம்ராஜ்யத்தின் தலைவர் சேர்மன் மாண்புமிகு டாக்டர் KV குப்புசாமி ஐயா அவர்களின் ஆன்மீக அனுபவங்களைத்தான். இவரை பற்றி பல நூல்களே பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பெரிய மேதைகள் எல்லோருமே இவரை பற்றி பாராட்டி எழுதியிருக்காருன்னா பாருங்க. 84 வயசு, பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 70 வருடத்திற்கும் மேற்பட்ட அனுபவம். இவர் விவசாயத்துறையிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, கல்வித்துறையிலும் சரி 70க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை நடத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, தரிசாக கிடந்த நிலங்களை கூட விவசாய நிலமாக்கி சாதனை புரிந்து வரும் அற்புதமான விவசாயியாகவும் விளங்குகிறார். ஆன்மீக செல்வராகவும் விளங்குகிறார். கல்வி தந்தையாகவும் விளங்குகிறார். அவரை பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். மிக மிக அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரான அவர் எல்லார்ட்டையும் அன்பா பழகுவார். எல்லாத்தையும் விட அவர்கிட்ட உள்ள ஹாஸ்பிட்டாலிட்டி மறக்கவே முடியாது. யாராக வந்தாலும் சரி, அவர்கள் சாதாரண டிரைவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, சிஎம்ஏ வந்தாலும் சரி, சிஎம் வந்திருக்காங்க அவரை பார்க்க, எல்லாருமே வந்திருக்காங்க. பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்திருக்காங்க அவருடைய கல்லூரிக்கு. அவருடைய பிரம்மாண்டமான அலுவலகத்திற்கு அப்படியே பார்த்தா கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். திருக்கோயிலில் நுழைஞ்ச மாதிரி இருக்கும் அவருடைய அலுவலகம். அவர் காலையில் அலுவலகம் வந்த உடனேயே ஏராளமான விஐபிகள் அவருக்காக காத்திருப்பாங்க. அவரை சந்திச்சு அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், பார்க்கவே முடியாது. அவ்வளவு பிஸியானவர். ஆனாலும் எல்லோருடையும் மனித நேயத்தோடு பழகக்கூடிய மாமனிதர், அற்புதமான ஒரு ஆன்மீக செம்மல். அவர் இந்த ஆலய தரிசனம், ஸ்ரீ ஆலய தரிசனத்தில் பேசுறது எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். அவர் பேச்சை கேட்கறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நடமாடும் ஒரு பல்கலைக்கழகம், அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. மாமேதை, பெரிய பெரிய தலைவர்கள், மத குருமார்கள்லாம் அவருடைய கல்லூரிக்கு அவருக்கு ஆசி வாங்கியிருக்காங்க. ரொம்ப பக்தி உள்ளவர். 27 கோயில்களுக்கு மேல கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காருன்னா பாருங்க. அவருடைய அலுவலக ஆர்விஎஸ் கல்லூரி சூலூர்லேயே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆயுர்வேதா காலேஜ் இருக்கு, டென்டல் காலேஜ் இருக்கு, இப்படி பல காலேஜ் இருக்கு. விரைவிலேயே ஆர்விஎஸ் மருத்துவக் கல்லூரியும் வரப்போகிறது. எல்லாரும் அதுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அந்த மருத்துவக் கல்லூரியை துவங்கணும், மக்களுக்கு நல்ல பலனுள்ளதா பல விஷயங்களை பண்ணணும்னு தான் நான் தெய்வங்களை வேண்டிக்கிறேன். நிச்சயம் ஆர்விஎஸ் மருத்துவக் கல்லூரி வரும், உறுதியாக வரும் விரைவிலேயே. அப்படிப்பட்ட நல்ல மனிதர், மாபெரும் நல்ல மனிதர் இங்கே தன்னுடைய அனுபவங்களை கூறுகிறார். நீங்க கேளுங்க, அப்படியே மெய் செலுத்து போயிடுவீங்க. ஐயா, நீங்க இப்போ பக்தி மனிதனுக்கு எப்படி ஒரு சக்தியா இருக்குது, அது ஏன் தேவைன்னு நீங்க சொல்லுவீங்க? ஏன் தேவைன்னா அது அவசியம். நாமெல்லாம் தப்பு பண்ணாமல் இருப்போம். அந்த பக்தி இருக்கிறதுனால நாம் வேற தப்பு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவோம். பக்தியே இல்லை, கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னால் நாம் இஷ்டத்துக்கு தவறு இல்லை. பக்தி ஒரு பாதுகாப்பு, மனிதனுக்கு மிக பாதுகாப்பு கவசம். அருமையாக சொல்லுங்க. அது போல மாணவர்களுக்கு நீங்க ஒரு கல்வி தந்தைங்க நல்லா அவங்க அப்பா அம்மாவை கூட நல்லா கவனிச்சுக்கணும். அப்பா அம்மா குழந்தையிலிருந்து எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது பாலூட்டி சீராட்டி வளர்த்தினங்க. அதனால் அவங்களுக்கு அந்த இது அவசியம், அவங்கள கவனிக்கிறது. பக்தியும் தேவை இல்லையா? இப்போ நிறைய பேர் அவசியம். மாணவர்களுக்கு பக்தியே இருக்க மாட்டேங்குது. அவங்க கோவிலுக்கு நான் போறதில்ல, அந்த மாதிரி எதோ 25% தான் போறாங்க, 75% போறது இல்லை.
அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களும் கல்யாணம் காட்சி நடந்ததுன்னா அப்புறம் அருமையான தகவல் அது. மிகவும் பாராட்டு பெற்ற விஷயம்னா எதுக்கு வாங்கியிருக்கீங்க, பாராட்டு வாங்கியிருக்கீங்க ஆசிரியர்கள்ட்ட? உங்களுடைய படிப்பு திறமை அந்த மாதிரியா, வேற ஏதாவது என்ன திறமையை பார்த்து உங்களை பாராட்டியிருக்காங்க? நான் அமைதியாக இருப்பேன் நாங்கள் இதில். அதில் வந்து அவங்க பாராட்டியதாக சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த அமைதி இருக்குது. அந்த அமைதியாக இருக்கிறதுனால மற்ற இவங்க மாதிரி ரொம்ப அடிக்க எல்லாரோடையும் பேசிகிட்டே இருக்காமல் இது பண்ணாமல், மற்ற மாணவர்களையும் பேசி இது பண்ணாமல், நீங்கள் வரீங்க, வகுப்பு கலந்து இருக்கீங்க, கிளம்புறீங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை பாராட்டியிருக்காங்க. ஸ்கூலில் வந்து ஏதாவது பரிசுகள் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் கலந்தும்போது? அது நிறைய இருக்குதுங்க. ஸ்போர்ட்ஸில் விளையாட்டுல வாங்கியிருக்குதுங்க. ரன்னிங் ரேஸு, சடுகுடு, இந்த மாதிரி ஒரு 2-3 இதில் நல்லா பண்ணியிருக்கு. அது பிடி ஆசிரியர் யார் சார் இருந்தார் அப்போ உங்களுக்கு? பிடி ஆஃபீஸர் ரைட்டு, பரவாயில்ல, நினைவில் என்ன பரவாயில்ல. அவர் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு, பண்ணார். நீங்கள் வந்துட்டு சார் கூட இருக்கிற உடன் படிக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது உதவிகள்லாம் செஞ்சிருந்தேன் சார்? ஏதோ செய்வேனுங்க. படிக்கிறவங்களுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி தருது, அந்த மாதிரி ஏழைகள் ரொம்ப பரமையாக இருப்பாங்க இல்லையா, நம்மளோட புத்தகத்தையே கொடுத்துருவேன். ஓ அப்படியா? நம்மளது மாறி 7ஆவதுலேருந்து 8ஆவது போவேன். 7ஆவது புத்தகத்தில் 7ஆவது படிக்கிறவங்களுக்கு. ஓ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி கொடுத்து அந்த யாராச்சும் ரன்னிங் இது கேட்டாலும் நான் கொடுத்துருவேனுங்க. அவங்க படிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓ அப்போ வந்து தர்மங்கிறது உங்களுடைய ரத்தத்திலேயே ஒரு விஷயம் ஆரம்பிச்சு. ஆமாம், அது வாஸ்தவம் தான். நிச்சயமாங்க. அதுதான் குடும்ப தானம் பண்ணி அதை இது பண்ணதுக்கு வேணும்னா பெஞ்சில் ஏறிருக்கேனே தவிர மற்றபடி அந்த காலத்துலன்னா ஸ்கூல் வாத்தியார்கள் பெரம்ப வச்சு அடிப்பாங்க சார். கொண்டப்பெரம்பு வச்சிருப்பார் திருவேங்கடசாமி நாயுடுங்க, எங்க ஹெட்மாஸ்டருங்க. அவர் கொண்டப்பெரம்பு வச்சே வருவார். வரும்பா கொண்ட வாருங்க, இந்த மாதிரி அதை கையில பிடிச்சி வெளுத்து விட்டுருவாரு. ஐயோ, அந்த மாதிரி நீங்க வாங்கினது இல்லை, மற்ற மாணவர்கள் வாங்கிருக்காங்க. ஆமா, குடும்பத்தனம் பண்ணுவாங்க. ஆனா அதை பார்த்து நீங்க அச்சப்பட்டிருக்கீங்க. அவர்கிட்ட வந்து ஐயா நீங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்க அறிவுரை இது சொல்லி ஆலோசனை சொன்னதுண்டா? அவர்கிட்ட எல்லாம் ஆலோசனை சொல்ல முடியுங்களா அந்த காலத்துல? ஆனா கம்பீரமா வருவார் பார்க்கறதுக்கு, ரொம்ப ஜெய்சாட்டிக்கு இருக்கார். ஓ சரி சார், சரி சார், பார்த்து நீங்க வியந்திருக்கீங்க. நிச்சயமா சார். உங்களுடைய இந்த முன்னேற்றங்களை பார்த்து உங்களுடைய ஆசிரியர்கள் இவ்வளவு ஒரு கல்வி தந்தை ஆவீங்கன்னு அப்ப நீங்க எதிர்பார்த்தது? இல்ல இல்ல இல்ல, எதிர்பார்க்கலைங்க. கல்யாணம் முடிச்சு எனக்கு ஆர்விஎஸ் பிறந்து அவர் இறக்க வரைக்கும் நமக்கு இந்த சிந்தனை இல்லைங்க. அதுக்கு பிறகுதான் மகம்பேர்ல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிருந்தேங்க. அப்புறம் இது வந்து முதல்ல ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுங்க, அப்புறம் ஒரு பள்ளிக்கூடம், அப்படியே வரிசையோ ஒன்றா பண்ணிட்டு வந்தோம். இப்போ டென்டல் காலேஜ் எல்லாமே வந்துருச்சு இல்லையாங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. பேசி பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க, கடவுள் அனுகிரகம் இருந்தால் நடக்குங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. உங்க அந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து இப்போ உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அந்த விளிங்கிரி இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் ரொம்ப பெருமைப்பட்டதுண்டா? ரொம்ப பெருமைப்படுவாரு. இப்பவும் 15 நாளைக்கு ஒரு கேள்வி வந்து பார்த்துட்டு போவாருங்க. ஓ அப்படியா? பரவாயில்லையே சார். ஈரோடு இருக்கிறாருங்க. கண்டிப்பா மிக உயர்ந்த மனிதர். வந்து உங்களுடன் படித்த நடிகர் சிவகுமார் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? மிக நல்ல பையன். எந்த விதமான வம்பு தும்புக்கு போக மாட்டார். அவர் உண்டு, அவர் படிப்பு உண்டு. ஓவியமெல்லாம் தீட்டுவார். எல்லா வாத்தியார்களுக்கெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. எனக்கும் ஒன்று பண்ணி கொடுத்துருவாரு. உங்கள் ஓவியத்தையும் வரைஞ்சிருக்காங்க, வாத்தியார்களுடைய ஓவியத்தையும் வரைவார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இப்போ உங்களை சந்திக்கிறது தான் நீங்கள் பார்ப்பனுங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் போனால் பார்ப்பனுங்க. நான் அதுவே நட்போடைய பழகுவார். அதே மாதிரி இருப்பார். ஓ சரி சார், சரி சார். இப்போ சமீபத்தில் உங்களை வரைஞ்சினா கொடுக்கல ஒன்றும்? இப்போ ஒரு 15 நாளைக்கு முந்தி ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருங்க. அவர் வர்றாருன்னு சொல்லிட்டா பொன்னாடு போகிறதுக்கு கொண்டு போகணுங்க. அதை வாங்கி எனக்கே போத்தி விட்டாரு. சாதனை செய்தவர்களுக்கு தான் போடணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு திருப்பி எனக்கே போட்டு விட்டாரு. அற்புதமான விஷயங்க. கடந்த 40 ஆண்டுகளாக நான் ஓம் முருகா எழுதி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு கோயிலிலும்
இந்த ஓமுருகா எழுதி விட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி எழுதுன்னா அந்த கோயில் அஸ்திவாரத்தில் போட்டு கும்பிட்டு அதில் கோயில் கட்டி விடுவேன். அப்படி ஜம்முன்னு பட்டையை போட்டுட்டு அப்படி வீபதி பட்டையோட அவர் பார்க்குற போதே கையெடுத்து கும்பிடுத்தோம். ஐயா வணக்கம்னு யாராக இருந்தாலும் கும்பிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பான பண்பான, எப்பவும் கலராடை தான், ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அப்படி ஒரு நடந்து கம்பீரமாக வரதை பார்க்கறதுக்கே 84 வயதிலும் எப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் நம்ம பெற்றிருப்பது நாம் செய்த பாக்கியம், இந்த பூமி செய்த பாக்கியம் தான் சொல்லுவேன். ஆனால் அவர் உட்காந்து ஓமுருகா அத்தனை பிஸியான ஒரு விஐபி தினசரி 1000 தடவை ஓமுருகா எழுதுகிறார். இப்போ இதுவரை 58,000 எழுதிட்டேன்னு சொன்னார். ரொம்ப அதிசயமானது. ஆகா, எப்படிப்பட்ட இப்போ லட்சக்கணக்காக அந்த மாதிரி அவருடைய கோயில்கள் புறாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மகாகணபதி கோயில் 3 கோயில்கள் திறந்து வச்சார். இப்படி ஆன்மீகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாமனிதர், கல்வித்துறைக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான மனிதர். இவரை பாராட்டிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். நிச்சயமாக நீங்களும் இவரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அவரை மனமாற வாழ்த்துங்கள். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்கன்னு வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.